जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की बोलो राधे कृष्ण माई की जय। குருநாதருடைய பரம கருணையினால பாபாவுடைய பரம பக்தர்களுக்கு பாபாவுடைய பரம பக்தியும் ஜெகத் மாதாவும் ஆகிய நமது அன்னை ராதா கிருஷ்ணமாயி நவவித பக்தியினுடைய விசேஷங்களை போதிக்கிறாங்க. இப்ப அதுல தாஸ்ய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது விதமான பக்தி தாஸ்ய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை விவரிக்கிறாங்க அம்மா. இது ஒன்னொண்ணுமே குருவுடைய சிந்தனை தான், வேற எந்த சிந்தனைக்கும் இந்த மனசுல இடமே கிடையாது. அந்த மாதிரி விதமான பக்தியைத்தான் ராதா கிருஷ்ணமாயி அம்மா பாபா மேல கொண்டிருந்தாங்க. அந்த பக்திக்கு பிரதிபலனா குருநாதர் தன்னையே ராதா கிருஷ்ணமாயி அம்மாவுக்கு தந்துட்டாங்க. அப்ப குருநாதனும் குரு பக்தனும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணு அப்படின்ற பாவத்துல வாழ்ந்தாச்சு. அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நமது அம்மா ராதா கிருஷ்ணமாயி தான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் ஒரு உயர்ந்த தெய்வீக அனுபவத்தை ஒருத்தர் பெற்றுட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தந்து உயர்ந்த விஷயத்தை பெற்றுட்டார். அதை எப்படியாவது யார்ட்டையாவது கொட்டணும்னு நினைப்பார். அந்த மாதிரி ராதா கிருஷ்ணமாயி அம்மா தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச தெய்வீகமான ஞான நிலைய அவங்க அப்படி தன் பாபாவுடைய பக்தர்களுக்கு போதிக்கிறாங்க. அதுல ரொம்ப விசேஷமான பக்தி தாசிய பக்தி. அந்த தாசிய பக்தியில ஒரு பக்தனுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும் அப்படின்றத விவரிக்கிறாங்க. குருநாதர் தன்னுடைய அந்த குரு பக்தனுடைய சேவையை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவனை அருகில கூப்பிட்டு உனக்கு என்னடா வர வேணும் அப்படின்னு குருநாதர் கேட்கிறார். அதுக்கு அந்த பக்தன் சொன்னானா, குருநாதா, உனக்கு இந்த உலகத்துல எத்தனை பரிவாரங்கள் உண்டோ, எத்தனை விசேஷங்கள் உண்டோ, அத்தனையுமாவும் நானே மாறிடணும் அப்படின்னாராம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள், ஒரு முறை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வைகுண்டத்துல தாகம் எடுத்துச்சான். லக்ஷ்மி, எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி கொண்டு வரியா அப்படின்னாராம். உடனே லக்ஷ்மி மாதா நேரா ஒரு அறைக்கு போய் என்னவா பாவிச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்தாங்க அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணனே குடிக்கிறார் அப்படின்னா அந்த ஜலமா நானே மாறணும். அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த டம்ளருக்குள்ளதான் ஜலம் இருக்கு, அந்த டம்ளராவே நானும் மாறணும். அதை எடுத்துட்டு போறது ஆளும் நானே மாறணும். அப்படி இருக்கக்கூடிய பாவத்துல எல்லாமும் நானே இருக்கணும் அப்படின்ற பாவத்துல அப்படியே போய் அதை கொண்டு அப்படியே நாராயணன் இடத்துல தன்னையே சமர்ப்பிக்கிறதாம். அத போல குருநாதர் என்ன எதை பத்தி நினைக்கிறாரோ அதுவாவே அந்த குரு பக்தன் மாறுவானாம். குருநாதர் இப்படி நடந்து போறாருன்னு வைங்களேன், அவர் மேல இந்த காற்று படுதுன்னா அந்த காற்றா நானே மாறணும் அப்படின்னு நினைப்பானா அந்த பக்தன். குருநாதருக்கு திடீர்னு தண்ணி தாகம் எடுத்துட்டு கண்ணா எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா எப்படி மகாலட்சுமி தாயார் தன்னையே அனைத்துமாக மாற்றிக்கொண்டார்களோ அதை போல அந்த பக்தன் தானே டம்ளராவும் தானே ஜலமாவும் தானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறதாவும் குடிக்கக்கூடிய சுவாமியும் தானேயாக நிற்கக்கூடிய நிலையில அந்த குரு பக்தன் இருப்பானா. குருநாதர் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா சமையல் பண்றவனாவும் சமையலுக்குரிய பொருட்களாகவும் காய்கறிகளாகவும் அரிசியாகவும் ஜலமாகவும் நெருப்பாகவும் கடைசியில ஆகாரத்தை எடுக்கக்கூடிய பாத்திரங்களாகவும் குருநாதராக எழுந்தருள பண்ணக்கூடிய ஒரு பீடம் ஆசனம், அந்த ஆசனமாகவும் அந்த பக்தன் மாற ஆசைப்படுவானாம். இதோட முடியல, அந்த குருநாதர் எழுந்தருளக்கூடிய ஆசனமா மாறிடுறார். அதுக்கப்புறம் குருநாதருக்கு முன்னாடி இலை வச்சு பரிமாறணும், அந்த இலையாவும் அந்த குரு பக்தன் இருக்கானா, கொண்டு வருபவனாகவும் அந்த குரு பக்தன் இருக்கானா, அந்த பதார்த்தங்களாகவும் குரு பக்தன் இருக்கிறானா, குருநாதர் தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியாவும் அந்த பக்தன் மாறுறானா, குருநாதருக்கு தாம்பூலம் சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போடுறாருன்னு வைங்களேன், தாம்பூலம் போட்டுட்டா எச்சி துப்பணும் இல்லையா, அந்த எச்சியை வாங்கக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் அந்த பக்தனே மாறுவானா, அதை பிடிக்கிறவனாவும் அந்த பக்தனே மாறுவானா. குருநாதர் எதை பத்தி சிந்திக்கிறாரோ அந்த சிந்தனையாவே அந்த பக்தன் மாறுவானா. குருநாதர் எதெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அவருடைய சிந்தனையாக அவருடைய
ஜீவனாக, அவருடைய சொரூபமாக, அவர் எத்தனை எத்தனை இந்த லோகத்துல புகழுண்டோ அத்தனை புகழுமாகவே அவனே மாற ஆசைப்படுவானா. உள்ள ஒருத்தரையும் என்ட்ரு பண்ணவே விட மாட்டானா, வேற யாரையுமே அனுமதிக்க மாட்டானா அந்த பக்தன். அப்பேற்பட்ட பக்த நிலையில தான் தாசிய பக்தியில அந்த பக்தன் குருநாதரையே அண்டி இருப்பானா, குருநாதருக்காக சர்வமாகவும் மாறுவானா. கடைசியில குருநாதர் கூட ஐக்கியமாயி குருவும் தானும் ஒன்று அப்படின்ற நிலையில பிரம்மமாவே அந்த பக்தன் மாறிடுவானா. இதுதான் அந்த பரம உத்தமமான அந்த தாசிய பக்தியினுடைய விஷயங்கள். அவர் எதை ருசிக்கிறாரோ அந்த ருசியா மாறுறார். அவர் எதை பார்க்கிறாரோ அந்த பார்வையாவும் அந்த பக்தன் மாறுறார். ஒரு மரத்தை பார்க்கிறாருன்னா எங்களை குருநாதர் அந்த மரமாகவும் அந்த பக்தனே இருப்பானா. அவரு ஒரு செடியில அழகான ஒரு பூ பூத்திருக்கிறத குருநாதர் பார்க்கிறார் அப்படின்னா அந்த செடியாவும் அந்த பக்தன் இருக்க ஆசைப்படுவானா, அந்த பூவாவும் அந்த பக்தன் இருக்க ஆசைப்படுவானா. குருநாதர் அழகா பறிப்பார் இல்லையா, அழகா பறிச்சு அவர் கொண்டு போகக்கூடிய பாத்திரமாகவும் அந்த பக்தனே இருக்க ஆசைப்படுவானாம். இந்த மாதிரி குருநாதர் எதெல்லாம் ஆசைப்படுறாரோ அது எல்லாமாகவும் ஆகக்கூடிய ஒரு நிலையில அந்த பக்தன் இருப்பானா. குருநாதர் ஏதாவது இடத்துல அந்த பூமியில நடந்து போறாருல, அந்த பூமியாவும் இருக்க ஆசைப்படுவானா. குருநாதர் ஒரு அழகான இருக்கையில, ஒரு துவாரகாமாயில நம்ம பாபா இருக்கார், அந்த துவாரகாமாயினுடைய ரூபமாகவும் அந்த பக்தன் இருக்கப்படுவானா. பாபா பானையில தண்ணி குடிக்கிறாரு, அந்த தண்ணியாவும் அந்த பக்தன் இருக்க ஆசைப்படுவான். அந்த மண்பாண்டமாவும் அந்த பக்தன் இருக்க ஆசைப்படுவான். பாபாக்கு துணினா ரொம்ப பிரீதி, அந்த துணியாகவும் அந்த பக்தன் இருக்க ஆசைப்படுவானா. எரியக்கூடிய நெருப்பாகவும் அந்த பக்தன் இருக்க ஆசைப்படுவானா. சர்வத்தையும் கட்டிக்கிட்டு அந்த குருநாதன் கிட்ட வேற யாரையுமே விடாத பிடிக்கி சர்வமுமாவும் அந்த பக்தன் இருக்கக்கூடிய நிலைதான் தாசிய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பக்தி. இத சொல்ல சொல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குரு பக்தனுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது குருநாதனை தவிர. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஞ்சமகா பூதமும் குருநாதர் தான். நம்ம யார்கிட்டயாவது பாக்குறோம், நம்ம யார்கிட்டயாவது பேசுறோம்னா அதுவும் குருநாதர் தான். எதிரி அப்படின்ற வார்த்தைக்கே இந்த பூலோகத்துல அந்த பக்தனுக்கு வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த உத்தமமான நிலையில இந்த பிரபஞ்சமே குரு சொரூபம். அந்த குரு சொரூபத்துல ஒரு துளி தான், அந்த தானும் கடைசியில அந்த சொரூபத்தோட கலந்துட்டா சர்வமும் குருவா இருக்கிறத போல அந்த பக்தன் சர்வமுமா குருநாதருக்கு தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நிலைதான் இந்த தாசிய பக்தி. அவ்வளவு உயர்ந்ததான பக்தியை நம்ம அம்மா பாபாவுடைய பக்தர்களுக்கு போதிச்சாங்க. எல்லாரும் ஆணு பாக்குறாங்க அம்மாவையே. ஏன்னா அப்பேற்பட்ட நிலையில இருக்கக்கூடியவங்க நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாய். அப்பேற்பட்ட நிலையில இருந்து கொண்டு தன்னை நாடி வந்த அத்தனை அடியார்களுக்கும் இந்த சத்சங்க முறையில பாபாவை மேல எவ்வளவு அன்பு கொண்டு இருக்கணும்ங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய உத்தமமான ஒரு குருவா பாபா நமக்கு ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை அளிச்சிருக்கார். அதனால இதெல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்த விதமா நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா குருநாதருக்கு ஒரு பரம சந்தோஷம் கிடைக்கும். அடுத்ததா சக்கிய பக்தி அப்படின்றத நம்ம அடுத்த முறையில நம்ம அவசியம் பார்ப்போம். குருநாதருடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.